ஹலோ guys, வெல்கம் பேக் டு த சேனல் Learn CA with Universe. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது ஐடிசி பார்ட்டில் பேலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் த எலிஜிபிலிட்டி அண்ட் கண்டிஷன்ஸ். செக்ஷன் 16 எலிஜிபிலிட்டி அண்ட் கண்டிஷன். செக்ஷன் 17 ஃபுல்லாக என்னென்னா அப்போர்ஷனேட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் 17/5 தான் வந்து நம்மளுக்கு இருக்கிறது இன்டருக்கு இருக்கிறது. ஓகே, ஸோ இதில் என்னென்னா பிளாக்டு கிரெடிட்ஸ். ஓகே, ஸோ பிளாக் டு கிரெடிட்ஸ் பார்த்தோம். ஸோ இது பார்ட் 1 வீடியோ அண்ட் திஸ் இஸ் பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ செக்ஷன் அதாவது நெக்ஸ்ட்டு செக்ஷன் என்ன அப்படின்னா 18. ஸோ இந்த 18 என்னென்னா சில ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் ஐடிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 18(1) என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்புட்ஸ் அதாவது ஸ்டாக் வந்து ஹோல்டில் இருக்கா, அதை செமி ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஹோல்டில் இருக்கா, ஃபினிஷ்டு குட்ஸ் ஹோல்டில் இருக்கா, தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஐடிசி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஐடிசி கிளைம் பண்ணுறதுக்கு தான் இந்த 18(1) வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த சப் கிளாஸஸ் அதுக்கு ரிலேட்டடான விஷயம்லாம் தான் இதில் நம்ம படிக்க போகிறோம் ரூல் 40. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அந்த என்னென்ன சப் கிளாஸஸ்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 18(1)A நியூவாக ரெஜிஸ்டர் ஆனாங்க அப்படின்னா அவங்க அது வந்து 30 days வித்தின் 30 daysக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அவங்க எப்போ அது லேபிள் ஆகுறாங்க இந்த ஐடிசி கிளைம் பண்ணுறதுக்கு அப்படின்னா டேட் ஃப்ரம் விச் ஹி பிகம்ஸ் லேபிள். ஸோ அந்த 30 days அப்ளை பண்ணிடுறான் இல்லையா, ஸோ அப்போ எப்போ அவன் லேபிள் ஆகிறானோ அப்போ அவன் அந்த டேட்டு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவன் ஐடிசி கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 18(1)B. ஸோ இது என்னென்னா வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன். வாலண்டரியாக இவனே போய் ரெஜிஸ்டர் ஆகிறப்போ அவனுக்கு எப்போ கவர்மெண்ட் வந்து கிராண்ட் கொடுக்குறாங்களோ அந்த டேட் தான். ஓகேவா, என்னது அந்த டேட். ஸோ அப்போ அந்த டேட்டுக்கு முன்னாடி நாள் இதெல்லாமே என்ன பண்ண போகிறோம் அந்த டேட்டுக்கு முன்னாடி நாளை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ப்ரிசீடிங் த. ஸோ இந்த ஒரு டேட்டுக்கும் முன்னாடி நாள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐடிசி வந்து நம்ம கிளைம் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு 18(1)C இது வந்து காம்போசிஷன் டீலருக்கு. ஓகே, காம்போசிஷன் ஸ்கீம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ரெகுலர் டேக்ஸ் பேயராக மாறினாங்கன்னா அப்படின்னா ஸோ அவங்க இந்த அண்டர் செக்ஷன் 9 படி எப்போ லேபிள் ஆகுறாங்களோ அன்றைக்கி தான். ஸோ அதுக்கு முதல் நாள். ஓகே, ஸோ இதோட நம்ம கேபிட்டல் குட்ஸ்க்கு தான் இந்த ரூல் 40 வந்து படிக்கிறோம். உண்மையில் ஐடிசி அமௌண்ட்டோட சேம் ஐடிசி அமௌண்ட்டை 4ஆல் மல்டிபிள் பண்ணி 5% கண்டுபிடிச்சி நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கிடச்சது என்னது ரெடியூஸ்டு ஐடிசி. ஓகேவா, நெக்ஸ்ட் 18(1)D இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸம்டட் சப்ளைலேருந்து டேக்ஸபிள் சப்ளைக்கு மாறுறவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு எப்போ அப்படின்னா என்றைக்கு அவங்க டேக்ஸபிள் ஆகுறாங்களோ அந்த டேட்டுக்கு முதல் நாள். ஓகே, ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ இவ்வளோ தான் என்ன இருக்குன்னா 18(1) வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are moving to the 18(2). 18(2) வந்து என்ன சொல்கிறாங்க 18(2) உங்களோட இன்வாய்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு பழசாக இருக்கா, 1 இயருக்கு மேலே எக்ஸ்பைரி ஆயிடுச்சா, அப்போ உங்களால் என்ன பண்ண முடியாது ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. அதான் உங்களோட இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது 1 இயருக்கு பழசாக இருந்துச்சுன்னா ஓல்டராக இருந்துச்சுன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ஐடிசி கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது 18(3). ஸோ இதில் என்னென்னா இந்த மாதிரி வந்து நம்ம இந்த அக்கௌண்ட் ஆஃப் சேலு, மர்ஜர், டிமர்ஜர், அமல்கமேஷன், லீஸ் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ இந்த விஷயத்தில் ஏதாவது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த ஐடிசி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, ஐடிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படின்னா அவங்க லெட்ஜரில் வச்சுருந்துருக்கணும். ஸோ லெட்ஜரில் வச்சுருந்தப்போ அவங்க யூஸ் பண்ணாமல் இந்த லெட்ஜரில் வச்சுருக்கணும் இல்லையா. ஸோ அந்த லெட்ஜரில் வச்சுருக்கப்போ இந்த வந்து நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் லெசனில் ஈஸியாக இன்னும் சூப்பராக சொல்லித்தரேன். அதில் நான் அழகாக டயக்ராம்லாம் போட்டு தெளிவாக வச்சுருக்கேன். அதில் இன்னும் நல்லா சொல்லித்தரேன். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் சரியா. ஸோ இப்போ இந்த லெட்ஜர், இந்த கேஷ் லெட்ஜர் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி நான் அதில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடிசி இதில் வந்து வச்சுருக்கப்போ ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கு இந்த இடத்துல ஐடிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இவங்க அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் 18(3). ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 18(3) வந்து நம்ம ரூல் 41 படிக்கணுமா. ஸோ அந்த ரூல் 41 தான் இது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரெடிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான அந்த ரூல்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு ரூல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் பர்சன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கிரெடிட் லெட்ஜர் வந்து வச்சுருக்கணும். ஸோ அந்த ஐடிசி அப்போர்ஷனேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேல்யூ ஆஃப் அசட்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து
ட்ரான்ஸ்ஃபருக்கு கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். ஸோ யார் சர்டிஃபை பண்ணது அப்படின்னா நம்ம சிஏ ஆர் சிஎம்ஏ. ஸோ அவங்க சர்டிஃபை பண்ணி அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணணும். இப்போது யாருக்குன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபரி அந்த ஃபார்மை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஜிஎஸ்டி ITC2 அப்படிங்கிற ஃபார்மை அந்த ட்ரான்ஸ்ஃபரி அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்புட், அதாவது கேபிட்டல் குட்ஸ். ஃபைனலாக கேபிட்டல் குட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் டியூலே என்டர் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது 41 சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா 18/4. நெக்ஸ்ட் 18/4. ஸோ இது என்னென்னா ரெஜிஸ்டர் பர்சன், டேக்ஸபிள் பர்சன், இவங்கெல்லாம் ITC கிளைம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன ஆச்சு, நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் ஏதோ அது மாதிரி ஆனனால அவங்க ரொம்ப உடஞ்சி போய் காம்போசிஷன் ஸ்கீமு இல்லை எக்ஸம்ப்டட் சப்ளை அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகும், அவங்க ஆல்ரெடி கிளைம் பண்ண ITCலாம் அவங்களுக்கு இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ரிவர்ஸ் பண்ணிடணும். நீங்கள் நினச்சி மாற்றுவீங்க, ITC வாங்கிட்டு நீங்கள் உடனே காம்போசிஷன் ஸ்கீம் மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ITC உங்களுக்கே சேருமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ITC ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ITC ரிவர்ஸ் பண்ணுறது தான் ரூல் 41 படிக்கணும். ஓகேவா. ஸோ இந்த ரிவர்சல் ஆஃப் ITC. ஸோ எப்படின்னா இந்த மாதிரி என்ன எவ்வளோ அமௌண்ட்டு, அந்த எவ்வளோ குட்ஸ் இன்புட்டுக்கு அந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த ITC அமௌண்ட்டு ரெஸ்ட் ஆஃப் த மந்த் எவ்வளோ இருக்குது, இன்னும் பேலன்ஸ் லைஃப் அதுக்கு இன்டூ 60 மந்த் நம்ம போட்டோன்னா இதுக்கும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா 18/5. 18/5 இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் ITC கால்குலேட் பண்ணுற மேனர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் பண்ணோம் இல்லையா, இந்த அமௌண்ட் ஆஃப் ITC கிளைம் பண்ணுறதுக்கான மேனர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபைனல் பார்ட் 18/6. 18/6. ஸோ இந்த 18/6 என்ன சொல்ல வராங்க, இன் கேஸ் ஆஃப் சப்ளை கேபிட்டல் குட்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் பர்சன் எப்படி என்ன பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் ITC அந்த கேபிட்டல் குட்ஸுக்கு எவ்வளோ 5% கேட்டர், அதாவது 4ஓட மல்டி பண்ணோம் இல்லையா, அந்த ITC அமௌண்ட் அது. ஸோ அதை லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ரெடியூஸ்ட் ITC கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா நம்ம வேல்யூ ஆஃப் சப்ளை சாப்டரில் போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு ட்ரான்சாக்ஷன் வேல்யூலாம் வச்சு நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அந்த ரேட்டை மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டு விச் வர்ஸ் ஹையரோ அதுதான் என்னென்னா இந்த ரெஜிஸ்டர்ட் பர்சன் பே பண்ணணும். ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோதான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த சாப்டரில் இருக்க வேண்டிய விஷயம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்ன நம்ம பார்த்தோம், ஸ்டார்டிங்லேருந்து என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு இந்த ITC சாப்டர். இந்த ITC சாப்டர் நம்மளுக்கு என்ன ஆகுது, 3ஆக டிவைட் ஆகுது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 16, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 17 அண்ட் தென் செக்ஷன் 18. செக்ஷன் 16ல் 4 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் அதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி அண்ட் கண்டிஷன்ஸ். அந்த ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி, செகண்ட் கண்டிஷன்ஸு, தேர்ட் என்னென்னா இந்த டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணால் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, ஃபைனலாக இருக்கிறது டைம் லிமிட் பற்றி பேசும். ஸோ இந்த 17ல் என்னென்னா மொத்தம் 9, அதாவது 17/5 தான் நம்மளுக்கு பிளாக்டு கிரெடிட்ஸே. ஸோ அதில் 9 கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தோன்னா மோட்டார் வெஹிக்கல் அதெல்லாம் வரும். செகண்ட் கிளாஸில் என்ன இருந்துச்சு, இந்த சர்வீசஸ், ஹெல்த் சர்வீசஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீசஸ் அந்த மாதிரி. தேர்ட் ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஸோ ஃபிஃப்த்து காம்போசிஷன் ஸ்கீம். அப்புறம் நான் ரெசிடென்ட் இம்போர்ட் குட்ஸ் இம்போர்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் ITC, நீங்கள் எதுக்கும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஸோ நான் ரெசிடென்ட்டுக்கு அப்புறமா என்ன பார்த்தோம், பர்சனல் கன்சம்ஷன்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னது ITC கிளைம் பண்ண முடியாது, பிளாக்டு. அதுக்கப்புறம் பை மோர் செல் மோர், அதாவது இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த குட்ஸ் ஃப்ரீ சாம்பிள் கிஃப்ட்டு அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே என்னது பிளாக் கிரெடிட். பட் இதே சேல் ப்ரமோஷனுக்காக பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா ITC அதுக்கு மட்டும் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபைனலாக லாஸ்ட்டு என்ன பார்த்தோம், டேக்ஸு, பெனால்ட்டி, இந்த மாதிரி ஃபைனு, இந்த மாதிரிலாம் பே பண்ணால் அதுக்கெலாம் என்ன பண்ண முடியாது, ITC கிளைம் பண்ண முடியாது, பிளாக் கிரெடிட். ஃபைனலாக என்ன செக்ஷன் 18. ஸோ அதில் 4 இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா இந்த மாதிரி இன்புட்டு, ஃபினிஷ்டு குட்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்டாக்கில் ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கெலாம் ITC கிளைம் பண்ணலாம். செகண்டாக என்ன இருந்துச்சு,
இந்த மாதிரி வந்து ஐடிசி இன்வாய்ஸ் ஓல்டர் தென் 1 இயர் இருக்கப்போ ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியாது, ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. தேர்டாக என்ன இருந்துச்சு, இந்த மாதிரி மர்ஜர் அமல்கமேஷனு இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு சில விஷயம்லாம் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான், அந்த ரூல் 41 படி ஒரு சில விஷயம்லாம் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், ஐடிசி கிளைம் பண்ண முடியும். ஃபைனலாக என்ன இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து நார்மல், அதாவது எப்படின்னா நல்லா போயிட்டு இருந்தவங்க, ஒரு நல்லா ஐடிசிலாம் வாங்கிட்டு இருந்தவங்க, ஸோ அந்த வாங்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து காம்பன்சேஷன் ஸ்கீம்க்கோ எக்ஸம்டட் ஸ்கீம்க்கோ மாறுறாங்க. ஸோ அடுத்ததாக என்ன பார்த்தோம், இதுமாரி அமௌண்ட் ஆஃப் அந்த ஐடிசிலாம் கரெக்டாக கிளைம் பண்ணுறாங்களான்ற மேனரை தான் அதில் சொல்கிறாங்க. ஃபைனல் டு த கோர் என்ன பார்த்தோம், என்ன வந்து ரெஜிஸ்டர் பர்சன் ஃபைனலாக இதில் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதான் வந்து இந்த சாப்டர்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ஐடிசி சாப்டர். ரொம்ப சிம்பிள் தான். இதில் கீழே இருக்கிற அதாவது சம்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். ஓகேவா, ஸோ ஐடிசியில் இவ்வளோ தான். ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னா நெட் ஜிஎஸ்டி பேபிள். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும், எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ until then this is Shweta signing off. Thank you.